மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, நான் வைஷ்ணவர்கள்ட்ட இந்த வீடியோவில் பேச போகிறதில்ல. நான் இந்த வீடியோவில் டாக்கிங் டு உதயநிதி அவர்கள்ட்ட. ஏன் உதயநிதி அவர்கள்ட்ட பேச போகிறேன்னா, சட்டையெல்லாம் கழட்டிட்டேன். தாவேக்காவோட தொண்டனா பார்த்தீங்கன்னா ஒரு அடிமட்ட தொண்டனா உதய அண்ணாக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயத்த பேச போகிறேன். ஏன் அண்ணான்னு குறிப்பிட்றேன்னா, நான் இப்போ சட்டை கழட்டின மாதிரி அண்ணா பார்த்தீங்கன்னா மாண்புமிகு துணை முதலமைச்சர், அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பர்சனலாக பார்த்தீங்கன்னா அண்ணன்ட்ட நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். என்ன காரணம்னா, சமீபத்தில் இப்போ தான் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். மறுபடியும் இந்த பிரச்சனை உங்களுக்கு வரும், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு சொன்னால் அப்பா கேட்க மாட்டாப்புல, அவருக்கு அந்த செய்தி போய் சேருமான்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விட்டர்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுனால இந்த செய்தி உங்களை வந்து சேருங்கிற நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சில விஷயத்த உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாமா? உற்சாக வணக்கங்கள் அண்ணே, உதயண்ணே, உங்களுக்கும் வணக்கம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன, அட்டென்ஷன் சீக்கிர சந்தித்து நீங்கள் மேலும் மேலும் அட்டென்ஷன் கொடுக்குறீங்கண்ணே. எப்படி சொல்கிறேன்னா, உங்களை சந்தித்தா ஒரு அட்டென்ஷன் கிடைக்குங்கிறது தெரிஞ்சு கரெக்டாக உங்களை கார்னர் பண்ணி எப்படியாவது சந்திச்சணுங்கிறத தீவிரமாக முயற்சி பண்ணி உங்களை சந்திச்சுட்டாங்க. உங்களை சந்தித்த பிறகு உங்கள் கட்சிக்காரன் அத்தனை பேரும் டென்ஷன் ஆகிட்டான். இந்த உண்மை முதல்ல உங்களுக்கு தெரியுமா? உங்கள் கட்சிக்காரன் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகேன்ஸ்டாக மாறிட்டாங்க. துணை முதல்வரே நாங்களாம் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டோமா, அடுத்த தலைமுறையே நாங்களாம் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டோமான்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டுட்ருக்காங்க. தாவேக்காரன் தான், எப்பா கோச்சிக்காதீங்கப்பா, கோச்சிக்காதீங்க, உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஜஸ்டிஸ் போடுறோம், தயவு செய்து கோச்சிக்காதீங்கன்னு சொல்லி அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் போட்டு தாவேக்காரங்க அத்தனை பேரும் உழைச்சிருக்காங்கப்பா. பாவம், 200 ரூபாய்க்கு இவ்வளோ நாள் அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காங்க, இவங்கள சந்திக்கிறோன்னா அவங்களுக்கு அவங்களுடைய கோபம் நியாயமானது தானே அப்படின்னு சொல்லி தாவேக்காரங்க இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒருத்தரை சந்திக்க போகிறீங்கன்னா இவங்க மற்ற கட்சிக்காரெல்லாம் பார்த்து கேட்பாங்க, இந்த கட்சியில் உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் இல்லை, எதுவுமே நடக்கலை, அதுவுமே நடக்கலைலாம் பேசுவாங்க. இவங்க என்ன உழைச்சிட்டாங்க, இவங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க? என்னுடைய பிரதானமான முதல் கேள்வி இதுதான். இவங்க உங்களை சந்திக்கும் போது இந்த அட்டென்ஷனோட இன்னும் கொஞ்சம் கூடுதல் அட்டென்ஷன் வேணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க தெரியுமா உதயண்ணா? இவங்க ஒரு தலைவரை பார்த்தீங்கன்னா கழுதையோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காங்க. ஒரு தலைவர் அப்படிங்கிறத நான் ஏன் சொல்கிறேன்னா, 1.5 கோடி பேர் நம்புகிறாங்க இவர் தலைவர்னு சொல்லி. 1.5 கோடி பேர் நம்புகிற ஒருத்தரை பற்றி கழுதை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாமா? அந்த ட்வீட்டுக்கு இன்னும் கழுதைங்கிற வார்த்தை இருக்கா? அல்லது அந்த தலைவர் பார்த்தீங்கன்னா தரைகுறைவாக உங்களை பற்றி எதுவும் தப்பாக பேசியிருக்காரா, அல்லது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பற்றி தப்பாக பேசியிருக்காரா? எந்த இடத்துலையுமே எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு வார்த்தை கூட தரையுறவாக பேசாத ஒருத்தரை பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா கழுதியோடு ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக ஆதவ அர்ஜுனா அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவர்கள் அட்வைஸ் பண்ணாங்க, தனி மனித தாக்குதல் கூடாது, அரசியல் ரீதியாக விமர்சனம் முன்வைங்கிற அட்வைஸை ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வைஷ்ணவர்கள் கொடுத்தாங்க. இப்போ வைஷ்ணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தனி மனித தாக்குதலை தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போயிருக்காங்க. அங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி உரிமையில தான் குறிப்பிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரை ஒரு விலங்கோட ஒப்பிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை சந்திக்கும் போது ஒரு அட்டென்ஷன் உங்களுக்கு கிடைக்கணும், ரெண்டாவது இந்த ட்வீட் மூலமாக ஒரு அட்டென்ஷன் உங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இந்த வேலையை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இது முதல்ல உதயண்ணாக்கு தெரியுமா? உதயண்ணாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ட்வீட், உதயண்ணாவை சந்தித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்க சொந்த கட்சிக்காரங்க. இதெல்லாம் முதல்ல தேவையா அப்படிங்கிறது உதயண்ணாக்கு நான் சொல்கிறேன் முதல் விஷயமா இருக்குது. இப்போ ரெண்டாவது, இவங்களை பற்றி நீங்கள் நிறையா கேள்விப்படும் போது தாவேக்காக்கு எதிராக பயங்கரமாக இவங்க ட்வீட் போடுவாங்கப்பா, அதனால தான் நான் கூப்பிட்டு சந்திச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக உங்கள் காதுகளுக்கு வந்திருக்கும், நீங்களே தான் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் தலைவரோட அறிக்கையை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பொக்கிஷம், எப்போ வந்தாலும் ரீட்வீட் பண்ணி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அந்த ட்வீட்டு கீழே போய்ட்டு ஒரு கமெண்டை போட்டு பயங்கரமாக சில வேலைகள்லாம் பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்வீட்டில் இருக்கக்கூடிய தகவல் அத்தனையுமே சொல்லி ஏதோ ஒன்று கோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கத்திக்கிட்டே இருக்காங்க, எழுதிக்கிட்டே இருக்காங்க. எழுதுறது எதுவுமே அர்த்தமற்றதாக இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் அத்தனை பேருமே கடந்து போயிட்டுருக்கோம். ஒரு விஷயம் இல்லை, இதுக்கு எதிராக உட்காந்து எதுக்கு கத்தணுங்கிறதுனால தான் நாங்கள் கடந்து போயிட்டுருக்கோம். இவங்களுக்கு முதல்ல திமுக மேலே அக்கறை இருந்தால் திமுகவை பற்றி நிறையா எழுதுறான்ல, திமுகவை பற்றி நிறையா பேசுகிறான்ல, உங்களுடைய உழைப்பு உதயண்ணா உங்களுடைய உழைப்பை பற்றி ஆழமாகவும் தெளிவாகவும் பேசுகிறான்ல, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அல்லது உங்கள் கொள்கை எதிரி பிஜேபி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் சொல்லிக்கிறீங்களா அவங்கள பற்றி எதுவும் ட்வீட் போடுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இருக்காது. உடனே விஜயண்ணாவோட அறிக்கை வந்தால் ஏதாவது மேலே கோட் பண்ணி 4 வார்த்தை சொன்னால் நம்மளும் பெரிய செலிபிரிட்டின்னு நினச்சிக்கிறாங்க போல், நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பார்க்குறாங்க. இவங்க தாவேக்காக்கு எதிராக ட்வீட் போடுறாங்கன்னு சொல்லி யாரோ உங்கள்கிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க உதயண்ணா. தாவேக்காக்கு எதிராக யார் தீவிரமாக ட்வீட் போடுறா, அல்லது பிஜேபிக்கு எதிராக யார் தீவிரமாக எழுதுறாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா அந்த ஐடிஸை நாங்களே உங்கள்கிட்ட சொல்லியிருப்போம். அவங்கள சந்திச்சிங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா உழைக்கிறாங்க, சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லி சொந்த கட்சிக்காரனே ஒரு நிம்மதியாக இருப்பான். நம்மளும் உழைச்சோம்னா கண்டிப்பாக சந்திக்கலாம்னு சொல்லுவாங்க. மாற்று கட்சிக்காரனில் உழைக்கிறவனுக்கு பதவி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்பாங்க. இவங்க திமுகக்கு எந்த அளவும் உழைக்காமல் இந்த இடத்துக்கு வந்துட்டு மாற்று கட்சிக்காரனை உட்காந்து இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களை நீங்கள் சந்தித்து ஒரு தேவையற்ற முன்னுதாரணத்தை கிரியேட் பண்ணுறீங்க சொந்த கட்சிக்குள்ளே. அதிருப்தியை சம்பாதிக்கிறது, யாரை சந்திப்பார் யாரை சந்திக்க மாட்டாருங்கிற ஒரு தெளிவின்மையை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறீங்க.
இது 2 விஷயத்தை நான் முதல்ல ஹைலைட் பண்ணிடுறேன். 3வது உதயன்னா, முதல்ல இவங்க பேசுகிற சில விஷயமே ஆப்போசிட் காரனை மறுபடியும் உங்களை நோக்கி பேசுறதுக்கு நம்மளை கொண்டு வந்து தள்ளுத உதயன்னா. அதனால தான் இவங்கெல்லாம் நீங்கள் சந்திக்க வேணாம்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க பிற கட்சியோட உள்கட்சி வாரத்தில் தலையிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாவேக்கால ஏதாவது பஞ்சாயத்து வந்துச்சுன்னா அந்த பஞ்சாயத்தை பெருசாக எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க. கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கையில் வந்து கத்தி வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தார். அவர் உங்காளுங்கிறது ஊருக்கே தெரியும். மறுப்பு செய்தி வெளியிட்டாச்சு. திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா கட்சியில் ஒரு சின்ன உள்கட்சி பிரச்சனை, அந்த பிரச்சனையை எடுத்து இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பதிலுக்கு நாங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகி இவங்க இந்த வேலை பார்க்கும்போது இவங்க பேசும்போது தான் எங்களுக்கு கோவம் வருது. இவங்க பேசும்போது பதிலுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்கள் உள்கட்சி பிரச்சனையை எடுத்து பேசினா துரைமுருகன் அவர்கள் தொடர்ச்சியாக புறக்கணிப்படுறாங்கன்னு ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, உடன்பிறப்பை வாங்குறது ஒரு செட்டப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. இதை எடுத்து நாங்கள் பேசுவோம். இவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா நாங்கள் இதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். இப்போ இவங்க ரொம்ப பேசும்போது எங்களுக்கும் வருது, நாங்கள் எடுத்து பேசுகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, திமுக மாவட்டம் வாரியாக உள்கட்சி பிரச்சனை எடுத்து பேசினா மதுரையில் என்ன பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. உதயண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும். பிடிஆர் அவர்களுக்கும் மூர்த்தி அவர்களுக்கும் நடந்த பஞ்சாயத்தை பற்றி நாங்கள் எடுத்து பேசுவோம். இந்த பக்கம் தூத்துக்குடியில் கனிமொழி அவர்கள் தொகுதியில் நடக்கிற பஞ்சாயத்தை எடுத்து பேசுவோம். இந்த பக்கம் செந்தி மஸ்தானுக்கும் பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்களுக்கும் நடக்கிற அந்த அதிகார போரை பற்றி எடுத்து பேசுவோம். லட்சுமணன் அவர்களுக்கும் பொன்முடி அவர்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை பற்றி எடுத்து பேசுவோம். திருச்சியில் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் கே நேரு அவர்களுக்கும் நடக்கிற பஞ்சாயத்தை பற்றி பேசுவோம். ராஜகண்ணப்பன் தொகுதியில் நடக்கிற பஞ்சாயத்தை பற்றி எடுத்து பேசுவோம். இந்த மாதிரி திமுகவில் இருக்கிற அத்தனை பஞ்சாயத்தை எடுத்து நாங்கள் பேசுவோமா? ஏன்னா ஒரு கட்சினா 10 பஞ்சாயத்து இருக்குது தான் செய்யும் கடந்து போயிட்டு இருக்கோம். மறுபடியும் வேற கட்சிக்காரன் நம்ம கட்சியை டேமேஜ் பண்ணுறதுக்கு இவங்களே கண்டென்ட் கொடுத்து இவங்களே எங்களை ட்ரிகர் பண்ணி இந்த ஏரியாவுக்கு நகர்த்தி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் அடுத்து அந்த வீடியோ தான் போட போகிறேன். எனக்கு என்ன, நான் பாட்டு செவனேன்னு இருந்தேன். தேவையில்லாமல் எங்கள் கட்சியோட உள்கட்சி பிரச்சனையை பேசும்போது நாங்களும் பதிலுக்கு அதை தனியாக பேச முடியும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே. இந்த வேலையை இவங்க பார்க்குறாங்க. இவங்களை நீங்கள் சந்தித்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குறீங்க. இது முதல்ல சரியா அப்படிங்கிறது என்னுடைய 3வது பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இப்போ 4வது மிக முக்கியமான விஷயம், டிவிக்கெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி நிறைய ட்வீட்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. புஷியானந்த் அவர்களை டேக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வர்றதுக்கெலாம் கரண்ட் கட் பண்ணுமா, அவ்வளோ சீன்லாம் கிடையாதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களோட ட்விட்டர் ஐடியில் நீங்கள் ஒரு அஜெண்டா கொடுத்துருக்கீங்க. டிவிக்கு எதிராக வேலை செய்யும், நமக்கு வந்து பிரச்சனையே டிவிக்கே தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்கள்ட்ட சொல்லியிருக்கீங்க. அதனால தான் இவங்க தொடர்ச்சியாக டிவிக்கு எதிராக ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இதனால இந்த வேலை பார்க்குறோங்கிற அவேர்னஸே இல்லாமல் அந்த கட்சியெல்லாம் ஒரு கட்சியான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கட்சி ஒரு கட்சியே இல்லைனா கண்டுக்காமல் விட்டுறனால இவங்க ஏன் உட்காந்து வாண்டடாக பிஜேபிக்கு எதிராக பேச வேண்டியவங்க, அதிமுகக்கு எதிராக பேச வேண்டியவங்க தொடர்ச்சியாக தாவேக்காக்கு எதிராக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. காரணம் இல்லாமையாக பேசுவாங்க. நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், உதயண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும், நமக்கு பிரச்சனையே விஜய் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா தீவிரமான அரசியலை ஒரு பக்கம் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இவங்க உங்கள் கட்சிக்காரன்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேக்காலாம் ஒரு பெரிய கட்சியே கிடையாது, அவ்வளோ பெரிய சீனே கிடையாதுன்னு சொல்லி தாவேக்காக்கு எதிராக வேலை செய்கிறவங்களே அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. அமைதியாக இருந்த ஒருத்தங்களை நீங்கள் சந்தித்து ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்துறீங்க. அதாவது இவங்களை நீங்கள் எதுக்கு பேமெண்ட் கொடுத்து வச்சுருக்கீங்கிறதே இவங்களுக்கு முதல்ல தெரியல. இவங்க பார்த்தீங்கன்னா டிவிக்கு எதிராக மட்டும்தான் பேசுவாங்கிறதா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அஜெண்டா. அந்த அஜெண்டாவே புரியாமல் பார்த்தீங்கன்னா திராவிடம்னா என்னன்னு தெரியல. திமுகவோட அந்த செயல் திட்டங்களை பற்றி ஒரு அவேர்னஸ் கிடையாது. மாற்றுக் கட்சியில் இருக்கிற நானே 10 விஷயம் சொல்லுவேன். அந்த அவேர்னஸ் கூட வைஷ்ணவர்களுக்கு தெரியல, அவங்களுக்கு கிடைக்கல, பாயிண்ட் கிடைக்கல போல. எதுவுமே தெரியாமல் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களை சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ 5வது பிரதானமான விஷயம், ஒரு தலைவர் மக்களை சந்திக்கலை, களத்துக்கு வாங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தாவேக்காக்கு எதிராக விமர்சனம் முன் வச்சுட்டு காலரை தூக்கி விட்டு போயிட்டு இருப்பாங்க. இவங்க மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறத பற்றி ஒரு அவேர்னஸே இல்லாமல், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்ரெடி கட்சி இத்தனை % ஓட் பேங்கோட இருக்குது, மக்களை சந்திச்சார்னா இன்னும் ஏறிடும், எவ்வளோ நாள் தள்ளி போடுறோம் அவ்வளோ நாள் நல்ல விஷயங்கிறது உதயண்ணா உங்களுக்கு ஆழமாக தெளிவாக தெரியும். மறுபடியும் ட்ரிகர் பண்ணி மக்கள் சந்திப்பை நடத்த சொல்லி ஆப்போசிட்டுக்கு ஐடியா கொடுக்குறது வைஷ்ணவி தான். அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு கிரெடிட்டை கொடுக்குறீங்க. உங்களுக்கு எதிராக ரொம்ப அழகாக வேலை பார்த்து நீங்கள் அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடாதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனை வேலையும் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் சந்திப்பு ஒரு கட்சி திட்டமிட்டு நடத்தும். உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஸ்கிராட்ச்லேருந்து ஒரு கட்சி எமர்ஜ் ஆகி போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு பக்கம் கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்கு. உதயண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் ஒரு கட்சியோட கட்டமைப்பில் மேலேருந்து நேராக வந்து உட்காந்தவர், உங்களால் ஈஸியாக சுற்றுப்பயணங்களை பண்ணிட முடியும், பிளான் பண்ணிட முடியும். ஏன்னா ஒரு கட்டமைப்பு இருக்கிற கட்சியில் நேராக மேலே நம்ம கரெக்டாக வந்து உட்காந்தோம்ல. ஆனால் விஜயண்ணா அப்படி கிடையாதுல்ல, ஸ்கிராட்ச்லேருந்து எடுத்து போகிறாரு. அவர் ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணி திட்டமிட்டு மக்களை சந்திப்பார். மக்களை சந்திக்காத முன்னாடியே கட்சி இவ்வளோ ஓட் % இருக்குது, மறுபடியும் எங்கள் தலைவரை ட்ரிகர் பண்ணி வேகமாக மக்கள் சந்திப்பை நிகழ்த்த சொல்லி மறுபடியும் டிஎம்கே கீழே போகிறதுக்கான வேலையை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களை நீங்கள் சந்தித்து ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்பா தான் அப்படின்னா பையன் அதுக்கு மேலே இருக்கீங்க. யாரை சந்திக்கிறோம், எதுக்கு சந்திக்கிறோம், எந்த அவேர்னஸும் இல்லாமல் இந்த வேலையை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2026 கிடையாது, எந்த வருஷமும் ஆட்சிக்கு வர முடியாது. சரிங்களா? வைஷ்ணவி அவர்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வளர்த்துட்டோம். காரணம் என்னன்னா, இந்த பொண்ணு நல்லா பேசுகிறாங்க, ஆனால்
ஆனால் விஷயத்தோட பேசுகிறாங்களான்னு தெரியாது. விஷயத்தை நாளை பின்ன கற்றுக் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வளர்த்து விட்டோம். அந்த வளர்த்த கெடாவே மாரில் பாஞ்சமாக ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. இவங்க கொஞ்ச நாளில் உங்களுக்கு எதிராக எந்த மாதிரி செய்தியை கிரியேட் பண்ணாங்கன்னா, உதயநிதி வந்து என்னை மீட் பண்ணிட்டு போகிறான்னு சொல்லி இவங்க அஃபிஷியல் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ட்வீட் போடுவாங்க. கொஞ்ச நாள் இது நடக்குதா நடக்கலையான்னு பாருங்கள். ஒரு பியூர் அட்டென்ஷன் சீக்கரை திமுக தேவையில்லாமல் வளர்த்து கொண்டு போகுது. என்றைக்குமே திமுகக்கு எதிராக தான் போய் முடியும். ஸோ திமுகக்கு இந்த வீடியோவில் இந்த எச்சரிக்கையும் உதயநாக்கு சில அட்வைஸும் சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிகேக்கு ஆதரவாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.